أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله صدق الله العظيم. திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருகின்றான். அந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து விடுகிறார்கள். சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா மோசமான சந்தர்ப்பத்தை தருகிறான். அதை அவன் பயன்படுத்தி கொண்ட காரணத்தினால் வாழ்க்கையில் மிக கீழ் நிலைக்கு தள்ளப்பட்டு போய்விடுகிறான். ஒரு காலம் நேரம் வருகிற பொழுது அல்லாஹ் அதை உணரச் செய்கிறான். அன்றைக்கு மட்டும் நான் சரியாக இருந்திருந்தால், அந்த காரியத்தை செய்யாமல் இருந்திருந்தால், என்னுடைய அந்தஸ்தே வேற, நான் இருக்கிற இடமே வேற. அன்னைக்கு அந்த சனியனை போய் தொட்ட காரணத்தினால வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு தெருவோடியில இருக்கிற நிலைக்கு நான் வந்துட்டேன் என்று அவன் செய்த அல்லாஹ் கொடுத்த அந்த பாவகரமான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியதை ஒரு நாளைக்கு முன்னர் அல்லாஹ் வைக்கிறான். அதே மாதிரி நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டவர்கள் அல்லாஹ் காப்பாற்றினான். அன்றைக்கு மட்டும் நான் அந்த காரியத்தை செய்யவில்லை என்றால் இவ்வளவு பெரிய அந்தஸ்து இன்னைக்கு அடைஞ்சிருக்கவே முடியாது. அல்லாஹ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தான், அதை முறையாக நான் பயன்படுத்தி கொண்டேன். கெட்டவனையும் யோசிக்க வைக்கிறான் அல்லாஹ், நல்லவனையும் அல்லாஹ் யோசிக்க வைக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைக்கு ஓதிய இந்த இறைமறை வசனத்தில் அலம் யகனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களின் இதயத்திற்கு அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நேரம் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். ஆயிரம் சந்தர்ப்பங்கள் நாம் திருத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். காலை பயான் ஏற்படுத்தி தருகிறான். ஜும்மாவுடைய சொற்பொழிவை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். பெற்றோர்களுடைய நசீகத்தை அல்லாஹ் தருகிறான். தாயின் தனிப்பட்ட உபதேசத்தை அல்லாஹ் தருகிறான். வேண்டாப்பா, அப்படி எல்லாம் செய்யாதப்பா என்று பன்முறை தாய் நம்மிடத்தில் உபதேசித்திருப்பார்கள், நண்பர்கள் சொல்லி இருப்பார்கள். இப்படி பல்வேறு இடங்களிலே நாம் நல்வழியில் போவதற்குள்ள வழிகாட்டுதல்களை அல்லாஹ் அவ்வப்போது தந்து கொண்டே இருக்கிறான். அத்தோடு இல்லாமல் நம் இதயத்திலே ஒரு நல் உணர்வை உண்டாக்குறான், துடிப்பை உண்டாக்குறான். ஒரு தப்பை செய்ய போகும்போது முதல்ல வேணாப்பா, தப்பு செய்யாதப்பா என்கிறது எண்ணம் அல்லாஹ் போடுகிறான். அதை தாண்டித்தான் எல்லோருமே தவறில் நாம் கால் வைக்கிறோம் என்பதை உணர வேண்டும். நம்மளை படைத்த ரப்போ நம்முடைய இதய உணர்வுகளோடு நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறான். நன்மையிலும் பேசுகிறான், தீமையிலும் பேசுகிறான். அவனால் படைக்கப்பட்ட நல்லூர்களை மட்டும் பேச வைக்கிறான். எதையுமே காதில் வாங்காமல் போகிறவர்கள் தான் நரகத்துக்கு சென்றடைகிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய கொள்ளை கூட்டத்துடைய தலைவராக இருந்தார்கள். அவர்களுக்கு கீழே ஒரு பெரும் கூட்டம், அவர்கள் திருடுவதில் இவர்கள் எல்லாம் பங்குதாரர்கள். பெரும் பாவத்திற்கு பாவிகளுக்கு தலைவராக தலைமை வகுத்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் திருடுவதற்காக வேண்டி ஒரு வீட்டின் சுவற்றின் மீது ஏறி உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த பக்கம் குதிக்கிறதுக்கா குதிச்சு வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வெளியில வர்றதுக்காக உட்கார்ந்து இருக்கிறார்கள். அங்கு ஒரு வயதானவர் திருக்குரானை திறந்து வைத்து அலம் யகனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், மூமின்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நேரம் வரலையா அப்படிங்கிற இந்த திருவசனத்தை அவர் யதார்த்தமாக ஓதுகிறார். அல்லாஹ் அந்த புதியவரை அந்த நேரத்தில் ஓத வைக்கிறான். அந்த ஓதக்கூடிய அந்த வசனத்தை இவரின் காதில விழ வைக்கிறான். சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருகிறான். உடனே புதையில் அவருடைய கல்வில அந்த ஆயத்து போய் அப்படியே உட்கார்ந்துருச்சு. உட்கார்ந்த உடனே அவர் சொன்னார், ரெண்டு கையை தூக்கிட்டார், யா அல்லாஹ் அந்த சந்தர்ப்பம் எனக்கு வந்துருச்சு அல்லாஹ்னு சொன்ன. அந்த சந்தர்ப்பம்
எனக்கு வந்துருச்சு அல்லாஹ் என்பதாக சொல்லி சுவற்றிலிருந்து அந்த பக்கம் குதிக்கிறதுக்கு பகரமா இந்த பக்கம் நேரா மஸ்ஜிதுக்கு போயிட்டார். மஸ்ஜிதுக்கு போய் ஓடு செஞ்சுட்டு தௌபா நபில் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டார். யா அல்லாஹ், இந்த புலை இனிமேல் திருட மாட்டேன் அல்லாஹ், உன் வாக்குக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் அல்லாஹ், உன் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்தில் அழுகிறார். சுபுடைய நேரம் வரைக்கும் அழுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு தௌபாவை நசீபாக்கினான். அதற்கு மேலாகவே விலாயத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அன்றைய காலத்துடைய மிகப்பெரிய வழியாக அதற்கு புலைல் இப்னு அய்யாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் திகழ்கிறார்கள். வலிமார்களின் பட்டியலை எடுத்து பார்க்கிற பொழுது திருட்டு கூட்டத்தின் தலைவர் வலிமார்களின் ஒருவராக மாறியதற்கு காரணம் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். தினமும் நிறைய ஆயத்துக்களை ஓதுறதை கேட்கிறோம். ஒரு ஆயத்து காதல் விழுக மாட்டேங்குது. சில பேர் தாயத்தாலே செஞ்சு போடுறீங்க, அவனுக்கு அது வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனால் ஒரே ஒரு ஆயத்தை ஒரு கூட்டத்தின் தலைவருடைய இதயத்தை மாற்றி இருக்கிறது என்று சொன்னார். அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி கொண்ட காரணத்தினால் வழியாக மாறிவிட்டார். இந்த மாதிரி 1000 பேர் போறது நம்மளும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். உள்ள குதிச்சிருந்தார் என்று சொன்னார். மௌத் வரைக்கும் திருடராகவே இருந்து பெரும் பாவியாகவே இருந்து அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நிலை வந்திருக்கும். அருமையான பெருமக்களே, ஹஜ்ரத் முஹய்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பகதாதுக்கு ஓட போகிறார்கள். திருட்டு கூட்டத்தினர்கள் அவர்களை சந்திக்கிறார்கள். இவங்க வியாபார கூட்டத்தோட தான் இவங்க போனாங்க. இவர்கள் போன அந்த வியாபாரிகளுடைய பொருளை எல்லாம் அந்த கொள்ளை கூட்டத்தினர்கள் கொள்ளை அடிச்சுட்டார்கள். ஒருத்தன் வந்து கேட்டா, நீ என்ன வச்சிருக்க அப்படின்னு. 40 தங்க காசு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இவன் போட அப்படின்னு போயிட்டார். அந்த போய் சொல்றாங்க அப்படின்னு போயிட்டார். 3 பேர் வந்து கேட்டா 3 பேர்கிட்ட இதையே சொன்னார்கள். 3வது ஆள் தான் கேட்டா, எங்க வச்சிருக்க? இங்க வச்சிருக்கேன் அப்படின்னா மைதி நடத்துக்காரு ஜீலானி. நாங்க திருடர்கள் தெரிஞ்சு எங்கள்கிட்ட எப்படி நீ சொல்ற? எங்க அம்மா என்னை பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னார். நேரம் கூட்டி கொண்டு தலைவர்கிட்ட விட்டான். இந்த மாதிரி எல்லாம் சொல்றான் அப்படின்னு தலைவர் கேட்டாரு, என்னப்பா நாங்கெல்லாம் திருட்டு கூட்டம், உங்க காசெல்லாம் கொள்ளை எடுக்கணும்னு தெரியும் தானே, அப்புறம் எப்படி மறைச்சு வச்சிருக்க காசை எப்படி சொல்ற, எப்படி எங்கள்கிட்ட காட்டி கொடுத்தன்னு கேட்ட பொழுது ஆகத்தனி உம்மி அதற்கு லௌசநாயகம் சொன்னாங்க, என்னுடைய தாயார் என்ற ஒப்பந்தமாகினார்கள். உன் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் நீ ஒரு காலம் பொய் சொல்லக்கூடாது எங்க அம்மா சொன்னாங்க. எங்க அம்மாவுடைய வாக்குக்கு அவங்கள்ட்ட கொடுத்த வாக்குறுதிக்கு என்னால் மாறு செய்ய முடியாது. எங்க அம்மாட்ட கொடுத்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றணுமா இல்லையா, அதனாலதான் நான் சொன்னேன் அப்படின்னா உடனே இந்த ஒரு வார்த்தை அந்த திருட்டு கூட்டத்தின் தலைவனுடைய கல்வை மாற்றியது. அவன் சொன்னா, நீ முடுகான பச்சைக்குள்ள உன் தாய் சொல்லுக்கு மாற்றம் செய்யக்கூடாது உண்மையை சொல்லிட்ட. நான் இவ்வளவு வயசாகி இவ்வளவு பெரிய ஆளாகி என்ன படைச்சவனுடைய சொல்லுக்கு மாற்றமா நடக்கிறேனே என்பதாக சொல்லி அத்துணை பேர் 40 பேர் தலைவர் சொன்னார், நான் இனிமேல் திருட மாட்டேன், நான் வந்து திருந்தி நல்ல மனுஷனா நான் ஆக போறேன்னு சொன்னார். 40 பேர்கிட்ட அவங்க 40 பேரும் சொன்னாங்க, நீங்க இதுவரைக்கும் கெட்டதுக்கு எங்களுக்கு தலைவரா இருந்தீங்க, இப்ப நல்ல வழி காட்டுறதுக்கு நீங்க தலைவரா, அதுக்கும் உங்களை நாங்க தலைவரா இருக்கணும், நாங்க உங்க கூட வரணும். அதற்கு மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கையில் பையத்து செய்து நாங்கள் திருட மாட்டோம், நாங்கள் தௌபா செய்துவிட்டோம் என்று 40 திருடர்களும் தௌபா செய்வதற்கு லௌசநாயகனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை அல்லாஹ் வெளிப்படுத்தினார். எங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் எப்படி மாறு செய்ய முடியும் என்று கேட்ட ஒரே ஒரு வார்த்தை 40 பேர்களின் இதய கதவுகளை திறந்தது. அவர்கள் எல்லாமே வழியுள்ளவாக 40 பேர் வரலாற்றில் திறந்து பார்த்தால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பக்குவப்பட்டு விலாயத்தை அடைந்தவர்கள் சில பேர், ஆரம்பத்திலிருந்து கெட்டு குட்டியச்சவரா போய் பிறகு மாறி விலாயத்தை பெற்றவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு வழிமாறுடைய வரலாறு உணர்த்துகிறது. அதற்கு இப்ராஹிம் அத்ஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய செல்வ சீமான், பல்கு நாட்டுடைய பேரரசராக இருந்தார்கள். அவங்க படுக்கக்கூடிய படுக்கையில் அன்றாட அவங்க தோட்டத்துல
பூக்கக்கூடிய மல்லிகை மலர் கொண்டு வந்து போட்டு வெட்டு கூடாது பூ போட்டு அதுலதான் பண்ணாரு இப்ராஹிம். அதுவும் படுப்பாரு, தினம் ஃப்ரெஷ்ஷா போடணும். ஒரு நாள் அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த பணிப்பெண் எல்லா பூவெல்லாம் போட்டோம் மூடு மணக்குது ரூம் பஞ்சு மெத்த அப்படி அமுக்குன்னு உள்ள போகுது. இவ்வளவு மன்னர் இவ்வளவு காலமா படிக்கிறார், இப்படி கொட்டா அமுங்குதே மணக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு மன்னரை பார்த்துச்சு வரல. அவர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் இல்லை. சும்மா அப்படி படுத்து உருண்டு பார்ப்போம், படுத்து உருண்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி லேசா அப்படி படுத்துச்சா கண்ணை பொத்திருச்சு, தூக்கம் வந்துருச்சு. எல்லாம் அசந்து தூங்கு. இப்ராஹிம் அவர்கள் பூங்குக்குள்ள வருகிறார்கள். வேலைக்காரி பெற்ற படுத்து ஜாலியா பூங்குடு தூங்கி இருக்காங்க. எடுத்தாங்க சோப்ப பழிச்சு 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 பழிச்சுன்னு சாத்தலாம். சாத்த தூக்கத்தொழுது முடிச்ச ஒவ்வொரு சிறியோ சிறிது சிரிக்குது, அடிக்க அடிக்க சிரிக்குது. சவுக்க கீழே போட்டுக்கிட்டா எனக்கு கிறுக்கி எதுக்கு சிரிக்கிற, நான் அடிக்கிறேன் உனக்கு வலிக்கு நீ அழுகிறது முன்னாடி சிரிக்கிறிய அப்படின்னுச்சு. எனக்கு ஒரு சிந்தனை வந்துருச்சு, ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் படுத்ததுக்கு இத்தனை சவுக்காடு அடிக்கிறீங்கள, இதுல காலமெல்லாம் படுத்து கட்டீங்கள, ஒரு அல்லா எப்படி அடிக்க அப்படின்னு நினைச்சா சிரிப்பு வந்துச்சு. இப்ராஹிம் அதுவும் ரஹிமுல்லா அவருடைய கல்வ அல்லாஹ் திறந்துட்டான். ஒரு வார்த்தை, அந்த மாளிகையை திறந்தார்கள், அந்த ஆட்சியை விட்டார்கள், கம்பெனியாரை உடுத்தினார்கள், காட்டுக்கு போனார்கள், வலியுள்ளவராக ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்கிற பொழுது ஒரு வருடத்தினுடைய ஒரு இடத்திற்காக போதும் நாம் அறிவுள்ளாக மாறுவதற்கு, ஒரு வருடத்தின் ஒரு ரமலான் போதும் நாம் இறைநேசராக மாறுவதற்கு, ஒரு வருடத்துடைய ஒரு நோன்பு போதும் அல்லாஹ்வின் தொடர்பை நெருக்கத்தை பெறுவதற்கு சந்தர்ப்பங்களை ரப்பு தந்து கொண்டே இருக்கிறான். 70 தாய்களை விட கிருபையாளன் இல்லையா? நாம் என்னதான் தப்பு செஞ்சாலும் சோகப்பட்டு திண்டு தொலைஞ்சு போயிட்டு போல என்ன செய்யணும் பெற்றுட்டனே அதனால அப்படின்னு சொல்லி சோகப்படுறாங்களே. 50 தாய், அவன் 70 தாய்களை விட கிருபையாளன். அவன் நாம் ஒவ்வொரு நாளும் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். என் அடியானின் பக்கம் திரும்பி வந்துவிட மாட்டானா என்பதற்கு சில பேர் அதிர்ச்சி பார்க்கிறான். சில பேருக்கு அடி கொடுத்த போட்ட போகலையில மாப்பிள திருந்தினாரு. சும்மா திருந்தினா மிதிக்கவும் இப்ப சூப்பி மாதிரி உட்கார்ந்து சுபஹானல்லாஹ் சொல்றான். அன்னைக்கு அதிர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுது அப்படின்னு சொல்றவங்களா இல்லையா? அருமையானவர்களை சில பேர் பதுக்கப்பட்டு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்குறான். டாக்டர் சொல்றார் அவள் தான் அந்த கட்டை தேடாது, 24 மணி நேரம் அதுக்கு மேலதான் சொல்ல முடியும், குழப்பானா குறைக்க மாட்டான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது வரைக்கும் எந்த அசரத்தும் பயான் அவன் காதல ஏறல, எதுவும் வரல. இப்ப சாசத்து போய்தான் 24 மணி நேரம் நான் தயன் சொன்னதுக்கு பிறகு அதுக்கு பிறகு எதிர்ச்சாபாருக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்தான். இனிமேல் நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேனால பள்ளியாசலுக்கு வந்துட்டான். சாகடிக்கிறதுக்கு கொண்டு போய் சக்கராத்து வாரத்தை வச்சு தொண்டையில காலை வச்சு அமுக்கி நிலைக்கு கொண்டு போய் விட்டதுக்கு பிறகு இப்ப போறான். அவன் சில பேர் படுக்க போட்டு எழுப்பி அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான். சில பேருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டத்தை உண்டாக்கி என்ன மாதிரி பணக்கார யாரோட மண்ணை தொட்ட பொண்ணா அவங்களோட சொன்ன கூட வச்சு எடுக்க விட்டு அந்த காசை கூட பிடிக்கிட்டு பள்ளிவாசல் கடிக்கலா பக்கி சாவ போயிட்டா கஷ்டத்தில் இருக்கிறா இப்ப அதுக்கு பிறகு பள்ளிவாசல் கொண்டு வந்தவனுக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுப்பான். கொடுத்தும் ஹிதாயத்தை கொடுக்கிறான், எதிர்த்தும் ஹிதாயத்தை கொடுக்கிறான், மிதிச்சும் ஹிதாயத்தை கொடுக்கிறான், சாவடிச்சும் ஹிதாயத்தை கொடுக்கிறான். எப்படியாவது இவன் திருந்துவானா என்று அல்லாஹ் பார்க்கிறான். அப்படி திருந்துவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பமே இந்த ரமலான். எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமிகு ரமலானை நம் ஹிதாயத்திற்கு காரணமாக்கி வைப்பானாக, வாழ்வின் முன்னேற்றத்திற்கு இதையே படிக்கல்லாக ஆக்கி வைப்பானாக, சொர்க்கத்தை சென்றடைவதற்கு இதை வழிவகைகளாக அல்ல நமக்கு ஆக்கி
தருவானாக. எல்லா பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு இந்த ரமலானையே நமக்கு காரணமாக்கி தருவானாக. எல்லா வகையான ஆபத்துகள், சோதனைகள், முசீபத்துகள், விபத்துக்கள், திடீர் மரணங்கள், தீராத வியாதிகள், மருத்துவமனை செலவுகள், மன சஞ்சலங்கள், இவைகள் அனைத்திலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.